ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு கடைசியில் ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் பழனிமலை அற்புதம் வீடியோவுக்கு. எஸ், நான் நேற்றே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ பழனி மலைக்கு நாங்கள் எப்படி போனோங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இந்த பழனிமலை அற்புதம் எதுலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதை சொல்கிறது, எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி எனக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபில்டர் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கமாக கனவு பற்றி தான் சொல்ல போகிறேன். அத்தனை கனவு பழனிமலை ஃபிக்ஸ் ஆன நாள்லேருந்து நான் கிளம்பி போகிற வரைக்கும் எனக்கு எத்தனை கனவு வந்தது அப்படிங்கிற கணக்கே இல்லை. அதிலிருந்து எது தேவையோ, வீடியோவுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நான் இப்போ எடுத்து சொல்ல போகிறேன். ஆனால் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முருகனுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹெல்த் வைஸ் ஆகட்டும், என்னை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க, யார் எனக்கு உண்மையாக இருக்காங்க, என் ஹெல்த்துக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு கனவு வாயிலாக காட்டி கொடுத்து என்னை காப்பாற்றிய முருகனுக்கு நான் சிரம் தாழ்த்தி முதலில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் பழனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பழனி போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தாலும் முருகனாக பார்த்து வர வச்சாதானே உண்டு. அதனால் நாங்கள் வெயிட்டிங். இந்த கனவு எனக்கு நவம்பர் மாதம் வருது. நவம்பர் மாதம் எனக்கு என்ன கனவு அப்படின்னா, என் டீமில் இருக்கிற ஒரு அக்கா சாந்திகான்னு சொல்லிட்டு, இன்னொருத்தங்க கோமதின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் என் கனவில் வராங்க. நான் இப்போ கனவு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், எடுத்ததும் கனவு தான் சொல்கிறேன். கனவு என்னென்னா, எனக்கு வலது பக்கம் சாந்தி அக்கானும் இடது பக்கம் கோமதி 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் பால் குடம் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லை. ஓகே, 2 பேரும் பால் குடம் எடுத்துகிட்டு நாங்கள் 3 பேரும் அடிவாரத்தில் குனிஞ்சு படிக்கட்டில் தொட்டு கும்பிட்டு மேலே பழனி மலையை ஏறுறோம். அப்படி ஏறி போகும்போது எனக்கு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்னென்னா, நீங்கள் ஏன் வேல் பிச்சை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்க. அடுத்த செகண்டில் எனக்கு ஒரு ஜிபே மாதிரி தெரியுது. அந்த ஜிபேயில் என் ஃபோனில் யாரோ ஒருத்தர் 920 ரூபா எனக்கு ஜிபே பண்ணுறாங்க. இந்த 920 அமௌண்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், யார் இந்த காசு போட்டா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த போது அப்போ எனக்கு அனிதாவுடைய குரல் கேட்குது. ரியல் சாய் அனிதா அவங்களுடைய குரல் கேட்குது. ஹோலி அன்னைக்கு பழனிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல், கூட்டம் இருக்காது அப்படின்னு ஒரு குரல், இவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஹோலி அன்னைக்கு பழனிக்கு போங்க இப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அடுத்த காட்சியில் நானும் என் டீமில் இருக்கிற இன்னொரு பொண்ணு விசித்ரான்னு, அந்த பொண்ணு நானும் ஒரு கடைக்கு வெள்ளி வேல் வாங்க போகிறோம். அப்போ நிறைய வேல் பார்க்குறேன். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் வேல் கேட்கும்போது அவங்க ஒரு சில்வரில் ஸ்பூன் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு ஸ்பூன் வேண்டாம், வேல் தான் வேணும், வெள்ளி வேல் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அந்த ஸ்பூனை வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒரு வெள்ளியில் வேல் கொடுக்குறாங்க. அதை அந்த பொண்ணு தான் என் கையில் அந்த வெள்ளி வேலை தூக்கி இப்படி கொடுக்குது. இதோட எனக்கு கனவு முடிஞ்சுது. காலையில் எனக்கு புரியுது, என்னை முருகன் பழனிக்கு வர சொல்கிறாரு. ஆனால் வரும்போது என்னைய வேல் பிச்சை எடுத்து வெள்ளியில் வேல் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஹோலி அன்னைக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. ஹோலி எப்போ அப்படின்னு அடித்து பிடிச்சி கேலண்டர் கூகுளில் எடுத்து பார்க்குறேன். கூகுளில் 2026 ஹோலி எப்போன்னு பார்த்தா மார்ச் 4, அதாவது 3ஆம் தேதி ஹோலி பௌர்ணமி, 4ஆம் தேதி ஹோலி. இதுதான் கூகுள் காட்டுது. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் வருஷம் எப்பவுமே ஹோலி பௌர்ணமி வீட்டில் கொண்டாடுவேன் இல்லையா, பாபா கூட. கரெக்டாக அந்த ஹோலி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நான் பழனிக்கு போகணும். இந்த மாதிரி பாபாவை முருகன் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனால் வலது பக்கம் சாந்தி அக்காவும், இடது பக்கம் இன்னொரு சிஸ்டர் கோமதி, அவங்க 2 பேரும் பால் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை நான் அவங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பழனிக்கு பால் குடம் எடுத்துகிட்டு வரணும்னு முருகர் சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்ன போது தான் அவங்க ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முருகன்கிட்ட கேட்டோம்,
சாந்தி அக்காவும் அதான் சொல்கிறாங்க. நான் முருகன்கிட்ட கேட்டேன், நான் பழனி வரணும்னு ஆசைப்பட்றேன் பிரீத்தியோட. நான் வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரட்டும், காவடியா, பால் குடமா, பன்னீர் குடமா, என்னன்னு எனக்கு நீ சொல்லு முருகா, நீ என்ன ஆசைப்பட்றியோ அதை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும்னு கேட்டேன். அதுவும் எனக்கு உங்கள் வாயிலாக தான் வேணும், பதில் வேணும்னு நான் கேட்டேன். கரெக்டாக நீங்கள் கூப்பிட்டு எனக்கு வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் இதையே கோமதியும் சொல்கிறாங்க. நான் நேற்று முருகன்கிட்ட கேட்டேன். அப்போ பாருங்கள், ஒரே கனவில் அவர் எல்லாத்துக்கும் லீடு கொடுக்குறாரு. எப்படின்னா, கோமதி என்னை கொண்டு வரணும் அப்படின்னும், சாந்தி என்னை கொண்டு வரணும் அப்படின்னும், நான் என்ன கொண்டு வரணும், வேல் பிச்சை எடுத்து நான் வேல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும், எந்த நாளில் நீங்கள் பழனிக்கு வரணுங்கிற வரைக்கும் டேட் குறித்து கொடுத்துருக்காரு. எப்படின்னா, ஹோலி அன்னைக்கு. இந்த கனவு எனக்கு எப்போ வந்தது தெரியுங்களா? நவம்பர் 25 இருக்கும். நவம்பர் மாதம் எனக்கு வந்து கனவு வருது. டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3ஆம் தேதி தான் ஹோலி பௌர்ணமி, 4ஆம் தேதி ஹோலி. அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் கணக்கச்சிதமாக ஒரு திட்டம் போட்டுட்டாரு. நாங்கள் வரணும் அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது, முடிவாக்கப்பட்டது. பாபானே எனக்கு வருது. முருகனுடைய ஆசீர்வாதம் அப்போவே முழுசாக பரிபூர்ணமாக கிடைக்கிது. இப்போ நாங்கள் டீமாக உட்காந்து கலந்து ஆலோசிக்கிறோம், நம்ம போகலாம், இது மாதிரி டேட் குறித்து கொடுத்துருக்காருன்னு. ஆனால் அதுக்கு நடுவில் நாங்கள் ஜான்வரியில் ஷிரடி போகிறோம். பட் இன்னொரு முறை பழனிக்கு போகணும், ஜான்வரியில் ஒரு தடவை போகலாமான்னெல்லாம் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு நடுவில் எத்தனையோ முயற்சி பண்ணியும் எங்களால் பழனிக்கு போகவே முடியலை. ஏன்னா முருகன் விரும்பினால் மட்டுமே அந்த மண்ணை நம்மால் மிதிக்க முடியுங்கிறது உண்மை. அந்த இடத்துல நான் அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மார்ச் 4 கன்ஃபார்மாக அதை போக தான் போகிறோம். இருந்தாலும் ஜான்வரி வருஷம் பிறக்குது, ஜான்வரியில் ஷீரடிக்கு போகிறோம். ஷீரடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பழனிக்கு போயிடலாமே அப்படின்னு நாங்கள் எத்தனையோ முயற்சி பண்ணியும் எங்களால் போகவே முடியலை. ஃபைனலி ஷீரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மார்ச்சில் தான் போனோம். அதாவது முருகன் எந்த டேட்டில் குறித்து கொடுத்தாரோ அந்த டேட்டில் தான் நாங்கள் போனோம். இப்போ அடுத்தது ஷீரடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்ன தெரியுங்களா? காலையில் 8 மணிக்கு பழனிக்கு இருக்கணும், பழனியில் இருக்கணும். போன வாட்டி அப்படி தான் போனோம். 6 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு பழனியில் இருக்கிறோம். இதுதான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் ஷீரடி போயிட்டு வந்ததும் எனக்கு திரும்பவும் ஒரு கனவு. அந்த கனவில் என்ன அப்படின்னா, முருகனை நான் ஆண்டி கோலத்தில் பார்க்குறேன். அது என்ன கோலம் அப்படிங்கிற ஃபோட்டோவையும் நான் இதில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சாக்ஷாத் இதே மாதிரி தான் நான் முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்குறேன். ஆனால் முருகனுடைய கழுத்தில் கீழே இருந்து இந்த பக்கம் பாதம் வரைக்கும், வலது பாதம் தொடங்கி கழுத்துலேருந்து இடது பாதம் வரைக்கும் மல்லிகைப்பூ வந்து போட்டிருக்கு முருகனுக்கு. சரிங்களா? இது மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு. அதே போல் நான் வந்து முருகனுடைய பாதத்துக்கு அடியில் உட்காந்து ஊதி பொட்டலத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஊதி பொட்டலத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் ஷீரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்கும் உதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரே கனவில் எனக்கு 3 லீடு கொடுத்துருக்காரு. 1, நான் உதி கொடுக்கறதுக்கு உத்தரவு கிடச்சிருக்கு. 2வது முருகர் மல்லிகைப்பூ கேட்குறாரு. ஏன்னா வித்தியாசமாக மல்லிகைப்பூவோட காட்சி கொடுத்தாரு. அப்போ மல்லிகைப்பூ வந்து கேட்குறாரு. இன்னொன்று, நம்ம விஸ்வரூப தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு முருகர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் காலையில் 6க்கு கிளம்பி 8க்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நீங்கள் விஸ்வரூப தரிசனத்துக்கு தான் வரணுங்கிறது தான் முருகன் வந்து எங்களுக்கு ஆணையிட்டிருக்கார், உத்தரவிட்டிருக்கார். இந்த கனவு வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குற இடத்துல எல்லாமே எனக்கு ஆண்டி கோலத்திலேயே தான் முருகன் தெரிகிறாரு. நான் யார் வீட்டுக்கு போனாலும், ஃபோனை எங்கே எடுத்தாலும், எந்த இடத்த பார்த்தாலும் எனக்கு ஆண்டி கோலத்திலேயே முருகன் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஆஸ் பர் கனவு நாங்கள் டைமெல்லாம் மாற்றிட்டோம், ப்ரோக்ராமை மாற்றிட்டோம். நாம் நடுராத்திரியில் கிளம்புறோம், 1 மணிக்கு கிளம்புறோம், விஸ்வரூப தரிசனத்துக்கு தான் போகிறோம், முருகன் அப்போ தான் வர சொல்கிறாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது போனதும் கிட்டத்தட்ட நாள் நெருங்க எனக்கு இன்னொரு கனவு. என்னென்னா, அந்த கனவில் கணக்கம்பட்டியாருக்கு அரிசி மூட்டை நம்ம வாங்கி தரதா சொன்னோம்ல அப்படின்னு நான் என் கணவர்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கணக்கம்பட்டியாருக்கு அரிசி மூட்டை வாங்கி தரணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன். அவர் அரிசி மூட்டை தானே வாங்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு கனவு. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா, அடுத்தது கனகம்பட்டியார் வந்து பழனிக்கு வர்றீங்க, அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அரிசி மூட்டை வாங்கணும் அப்படின்னு பிளானில் அதையும் சேர்த்தியாச்சு. இந்த கனவு வந்ததுக்கப்புறமா நாள் நெருங்கும்போது நான் வந்து முருகனுக்கு வேல் பிச்சை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். வேல் பிச்சை வந்து எடுத்தோம் அப்படின்னா, வேல் பிச்சை அப்படிங்கிறது நம்ம எல்லார்கிட்டையும் காசை கேட்டு வாங்கி அந்த காசில் நம்ம எவ்வளோ சேருதோ அந்த மொத்த காசுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வேலை வாங்கிட்டு போகணும். இதுக்கு அர்த்தம் வந்து யாரெல்லாம் அந்த காசு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகளை நம்ம அதை வாங்குகிறோம். ஒன்றா சேர்த்தி வேலாக செஞ்சு
அந்த வேலை, அதாவது அந்த வேல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்ம வினைகளே. அந்த வினைகள் எல்லாம் வேலாக மாறுது. அந்த வேலை கொண்டு போய் நம்ம முருகனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம். அப்படின்னா அப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நம்ம செய்த வினைகள் எல்லாமே அதோட கழிஞ்சிரும். முருகன் பாதத்தில் வச்சுட்டாலே எல்லாமே கழிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கிட்டையும் வேல் பிச்சை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கலெக்ஷன் ஆகும், நம்ம எங்கே ஆர்டர் கொடுக்கலாம், எவ்வளோ பெரிய வேல் வாங்கிட்டு போகணும், எதுவுமே தெரியலையே, யார் யார் எவ்வளோ தருவாங்கன்னு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் தூங்கினேன். அன்றைக்கி ராத்திரி எனக்கு என்ன கனவு வருதுன்னா 12,000 எனக்கு கலெக்ஷன் ஆகுது, 12,000 rupees எனக்கு கலெக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு. நான் சொல்கிறேன் வேல் பிச்சைக்கு 12,000 சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் கனவு. சும்மா எல்லாம் 4 செகண்ட் 5 செகண்டு தான், அவ்வளோதான். இந்த கனவு வந்தோடனே நான் நினச்சேன், 12,000 சேருமா நமக்கு, பரவாயில்லையே அப்படின்ட்டு சரின்னு அடுத்த நாள் நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கிட்டையும் நான் அமௌண்ட்டை வாங்குகிறேன். ஆனால் அமௌண்ட்டை வாங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாளில் சரசரன்னு எல்லாரும் பணம் அனுப்பிட்டாங்க. 12,000 கரெக்டாக அமௌண்ட் வந்ததுமே நான் என்ன நினச்சேன்னா நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு கனவுல 12,000 வந்ததில்ல. இப்போ 12,000 நிறுத்திடலான்னு நான் நினச்ச போது 12,000 டச் பண்ணோடனே அடுத்தடுத்து அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. வர அந்த 12,000 என்ன ஆச்சுன்னா டபுளாக மாறிச்சு. 24,000 24,000 ரூபா அமௌண்ட் ஆச்சு. இந்த அமௌண்ட் வந்ததுமே முருகனே என்னைய என்ன சொன்னாருன்னா இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து நான் நிறுத்திட்டேன். அந்த லாஸ்ட் அமௌண்ட்டாக வந்தது தான் ஒரு 800 ரூபா. நான் 900 ரூபா கனவுல பார்த்தேன்ல, அதே போல் 900 ரூபா ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டை சேர்த்துனதும் 25,000 ஆயிடுச்சு. இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வசூல் பண்ணதை நிறுத்திட்டேன். இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கரெக்டாக நான் வேல் வாங்கின நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை அன்னைக்கு நான் போய் வெள்ளி வேலுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். 25,000 ரூபாய்க்கு நான் வேல் வாங்கினேன். அதை தான் நீங்கள் நேற்று ஷார்ட்ஸில் பார்த்தீங்க. ஒரு கடையில் போய் பார்த்து வாங்கினேன் இல்லையா, அதாவது 25,000க்கு நான் 24,000க்கு தான் நான் வாங்கினேன். கரெக்டு. ஏன்னா டபுள் அமௌண்ட்டில் 12,000 சொல்லிட்டு 24,000 அவர் ஒரு 1,000 rupees குறைச்சிக்கிட்டாரு. 24,000 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். பேலன்ஸ் ஒரு 1,000 ரூபாய் என் கையில் இருக்குது. அந்த 1,000 ரூபாய்க்கு அரிசி மூட்டை வாங்குகிறேன். இன்னொரு அரிசி மூட்டை இங்கே நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, 2 அரிசி மூட்டை இருக்குது. இந்த 2ல் ஒரு அரிசி மூட்டை வேல் பிச்சையில் மிச்சமான காசில் அது கூட நான் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு ஒரு அரிசி மூட்டை வாங்கிட்டேன். இன்னொரு அரிசி மூட்டை எங்கள் டீமில் இருக்கிற எல்லாரும் காசு போட்டு ஒரு அரிசி மூட்டை வாங்கினோம். மொத்தம் 2 அரிசி மூட்டை. இப்போ இதெல்லாம் தான் கனவுகள். இந்த கனவுகளையெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்து என்ன நடந்தது, இதை வச்சு எப்படி பூஜை பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன், அங்கே போய் என்ன நடந்ததுங்கிறதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ ஃபுல்லாக கனவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னது ஒரு எல்லளவு தான். எவ்வளோ சொல்லணுமோ அதான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு முருகன் வழி நடத்திக்கிட்டே வந்தார், லீடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரே வீடியோவில் அவ்வளவையும் கவர் பண்ண முடியாது. அப்படியே கவர் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஷனாக பார்க்கலாம். மண்டே முடியாது, நான் டியூஸ்டே இதோட அடுத்த பார்ட்டை நான் கொடுக்குறேன். அண்டு இப்போ நான் சொன்ன எல்லா கனவுமே பார்த்திங்கன்னா நவம்பர் 2005 தொடங்கி மார்ச் 2006 இந்த 4 மாதத்தில் எனக்கு வந்த கனவுகளையெல்லாம் தான் உங்களுக்கு ஒரே சேர சொல்லியிருக்கேன். ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.